கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, ஏற்கனவே நம்ம சோமாட்டிக் நியூரல் சிஸ்டம் எஸ்என்எஸ் பற்றி பார்த்துட்டோம். அது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய ஒரு பகுதி, பிஎன்எஸ் உடைய ஒரு பகுதி. இன்னொரு பார்ட்டு ஆட்டோனாமிக் நியூரல் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நியூரல் சிஸ்டம். இதுக்கு ஏன் அப்படி பேர் வந்திருக்குன்னா ஆட்டோனாமிக்னு, இது விசரல் ஆர்கன்ஸ், அதாவது செஸ்ட் கேவிட்டி, அப்டாமினல் கேவிட்டி, பெல்விக் கேவிட்டி, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. தட் இஸ் ஸ்மூத் மசில் ஆர்கன்ஸ், கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும். இதனுடைய மோஸ்ட் ஆஃப் தி கனெக்ஷன்ஸ் ஆர் வித் தி CNS, central nervous system, that is brain or spinal cord, connected with the motor area. அது அங்கேருந்து வரக்கூடிய ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி மோட்டார் ஏரியாவை இட் இஸ் கட் மோஸ்ட் ஆஃப் தி கனெக்ஷன்ஸ். ஓகே, இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் இதோட ஸ்ட்ரக்சர் லிட்டில் டிஃப்ரெண்ட். அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்? இட் இஸ் பார்ட் ஆஃப் தி peripheral nervous system that is other than brain and spinal cord. Central nervous system தவிர மீதி எல்லாத்துல உள்ள peripheral nervous system உடைய ஒரு பார்ட். இதனுடைய autonomic nervous system உடைய nerves எங்க இருக்குன்னா, straight away from the brain it comes out, that is called cranial nerves, and nerves coming out from the spinal cord, they are called spinal nerves. அது நம்ம பார்த்தோம். cranial nerves 12 pairs, 31 pairs, ஸோ 43 pairs இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, இதில் விசேஷமான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை இப்போ பார்க்க போகிறோம். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நர்வ்ஸ், ஓகே, அண்ட் கேங்லியா ப்ளஸ் ப்ளக்ஸஸ், பிரேக்கல் ப்ளக்ஸஸ். அது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸ்பைனல் நர்வ்ஸ் வந்து வர்றதெல்லாம் அங்கேருந்து சர்வைக்கல் ப்ளக்ஸஸ், பிரேக்கல் ப்ளக்ஸஸ் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இட் கோஆர்டினேட்ஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி internal organs of the body. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், internal organs of the body. ஓகே, internal organs of the body என்ன ஒர்க் பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விடுறது, பிளட் சர்க்குலேஷன், ஜீரண மண்டலம், டைஜஷன், மெட்டபாலிசம், ரீப்ரொடக்ஷன், இனவிருத்தி, அண்ட் மெனி அதர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி பாடி. ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்முடைய வில்லிங்கில் கிடையாது. ரெஸ்பிரேஷன் நம்ம நினச்சா ஒரு அரை மணி நேரத்துக்கு நிப்பாட்டிக்கலாம், அப்புறம் ரெஸ்பிரேட் பண்ணிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. ஸோ பிளட் ஆல்சோ, பிளட் சர்க்குலேஷன் ஆல்சோ, கார்டியாக் ஃபங்க்ஷன் ஆல்சோ, அவர் நம்முடைய மெட்டபாலிசம், நம்முடைய ரீப்ரொடக்ஷன் எல்லாமே இட் இஸ் ஆல் ஆட்டோனாமிக். அது செல்ஃப் கண்ட்ரோல், அது தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு கரெக்டாக அது அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஃபார் திஸ் பிரெயினுடைய டிசிஷனுக்கு ஏற்றபடியெல்லாம், அதாவது நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடியெல்லாம் அது ஃபங்க்ஷன் பண்ணாது. ஓகே, பிரெயின் கெட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி பிளட் ஆர் பிளட் வெசல்ஸ் அண்ட் ஃப்ரம் வேரியஸ் அதர் சோர்சஸ். அதிலிருந்து அது கொடுக்கக்கூடிய மோட்டார் ஆக்ஷன்ஸை இது ஃபங்க்ஷன் பண்ணுது. பட் இட் இஸ் நாட் கான்சியஸ், இட்ஸ் அன்கான்சியஸாக அது வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஓகே, அதான் என்னுடைய மீனிங். தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் மெயின்டைன் பை தி சிஸ்டம் டூரிங் ஸ்லீப். நம்ம தூங்கினாலும், அப்போ என்ன அர்த்தம், கான்சியஸ்னஸ் இல்லாட்டாலும் இந்த எல்லா சிஸ்டமும் வேலை செய்யும். அண்ட் இன் ஜெனரல் அனஸ்தீசியா, நமக்கு மயக்க மருந்து கொடுக்குறாங்க ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது, முழுசாக மூளையிலிருந்து எல்லாமே நம்முடைய எல்லா பெர்செப்ஷனும், சென்சரி பெர்செப்ஷனும், பெயின்லேருந்து எல்லாமே நிப்பாட்டிட்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வைட்டல் ஆர்கன்ஸ் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும். தட் இஸ் ஹார்ட், லங்ஸ், இது மாதிரி பல விஷயங்கள். ஓகே, அப்போ என்ன அர்த்தம், இட் இஸ் இன்வாலண்டரி, நடக்கக்கூடிய எல்லா ஆர்கானிக் ஃபங்க்ஷன், ஆர்கனுடைய ஃபங்க்ஷன்ஸும் இதில் நடக்கும். ஹென்ஸ் த டேர்ம் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. ஓகே, இதனுடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்துருக்கோம். என்ன பார்த்தோம்னு சொன்னால், அந்த டிஸ்கிரிப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி யூ வில் சி ஒன் திங். ஒன் இஸ் என்னென்ன ஆர்கன் சப்ளை பண்ணுதுன்னா, ஐயுடைய பீப்புள் லைட்டுக்கு ஏற்றபடி விரிகிறது எல்லாத்தையும் சிலியரி கேங்லியான் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கேற்றபடி இது முடி,
விரிஞ்சி மூடி திறக்கும். ஓகே, பீப்புளுடைய ஃபங்க்ஷன். தென் கம்ஸ் லேக்ரிமர் கிளாண்டு, கண்ணீர் உற்பத்தி பண்ணக்கூடிய கிளாண்டு. தென் வாயில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன், மூக்கில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்பரேன், இதெல்லாம் ப்ளஸ் சலைவரி கிளாண்ட்ஸ், சப்லிங்குவல் கிளாண்ட் எல்லாம். தென் மியூக்கஸ் மெம்பரேன் ஆஃப் தி மவுத். தென் parotic gland, that is also a salivary gland. Then comes heart, larynx, நம்முடைய ஈசோஃபகஸ், வாயிலிருந்து ஸ்டொமக் வரைக்கும் போடக்கூடிய டியூபு. தென் ஸ்டொமக், அப்டாமினல் பிளட் வெசல்ஸ், உள்ள இருக்கக்கூடிய எல்லா அப்டாமினல் ஆர்கன்ஸுக்கும் பிளட் சப்ளை பண்ணக்கூடிய வெசல்ஸு. லிவர், பைல் டக்ட், பெங்க்ரியாஸ், அப்புறம் அட்ரினல் கிளாண்ட், கிட்னிக்கு மேலே தொப்பி மேலே இருக்கக்கூடிய அட்ரினல், அதனால தான் அதுக்கு பேர் அட்ரினல்னு சொல்லுவாங்க அந்த கிளாண்ட். ஓகே, எண்டோக்ரைன் கிளாண்ட். தென் ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல், பெருங்குடல், ரெக்டம், கிட்னி. தென் யூரினரி பிளாடர், அப்புறம் ஓவரி, டெஸ்டிஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிடேலியா. ஸோ எல்லா ஸ்மூத் மசில்ஸ்னால் ஆக்கப்படக்கூடிய ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன், சில ஆர்கன்ஸ் ப்ளஸ் கிளாண்ட்ஸ் புறாத்துக்கு இது சப்ளை பண்ணுது. இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது ஐயில் இருக்கக்கூடிய பீப்பிள் அது சுருங்கி விரியணும்னா அதுக்கு முன்னாடி இந்த நெர்வுடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு கேங்லியான் இருக்குது. கேங்லியான்னா என்ன நமக்கு தெரியும். ஓகே, இட் இஸ் கிளஸ்டர் ஆஃப் தி நர்வ் செல்ஸ். ஓகே, இங்கேருந்து சப்ளை ஆகுது. இந்த கேங்லியான்லேருந்து இட் இஸ் கனெக்டட் டு தி சிஎன்எஸ். இட் இஸ் கனெக்டட் டு தி சிஎன்எஸ். ஸோ தெர் இஸ் அ கேங்லியான். ஸோ இந்த கேங்லியானுக்கு அடுத்து டுவர்ட்ஸ் எஃபெக்டார் ஆர்கன், இதை எஃபெக்டார் ஆர்கன் வச்சுங்க இருக்கக்கூடியதை போஸ்ட் கேங்லியானிக் நர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேங்லியானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நர்வுக்கு பேர் ப்ரீ கேங்லியானிக் நர்வ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஹியர் கிரேனியல் நர்வ் 3, 7, 9, 10 எல்லாம் இதில் காமிக்கப்பட்டிருக்கு. ப்ளஸ் தீஸ் ஆர் ஆல் ஸ்பைனல் நர்வ்ஸ். ஓகே, இந்த ஸ்பைனல் நர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் சேக்ரல் ரீஜன்லேருந்து வருது. தென் கம்ஸ் ஃப்ரம் தி thoracic region, அது மாதிரி இருக்குது. ஓகே, இது போக இந்த நர்வ் ஸ்ட்ரக்சர் பற்றி படிக்கும்போது இதனுடைய கண்ட்ரோலிங் சென்டர், அதாவது இந்த ஸ்மூத் மசில் ஆர்கன்ஸ் ப்ளஸ் கிளாண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சென்டர் இஸ் இன் தி ஹைப்போதாலமஸ், தட் இஸ் இன் தி பிரெயின். ஓகே, பிரெயின்லேருந்து அல்லது சிஎன்எஸ்லேருந்து சென்ட்ரல், அதாவது ஸ்பைனல் கார்ட்லேருந்து வெளியே வரக்கூடிய நர்வு, அது பேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு கேங்லியான் இருக்குன்ட்டு. அந்த கேங்லியானுக்கு முன்னாடி உள்ள நர்வ் தட் இஸ் ப்ரீ கேங்லியானிக் நியூரான். இட் இஸ் இந்த ப்ரீ கேங்லியானிக் நியூரானுடைய செல் பாடி, நியூரானுடைய பாடி இஸ் இன் தி பிரெயின் ஆர் இன் தி ஸ்பைனல் கார்ட். அதுக்கப்புறம் ஆக்சான் நின்றுக்கிட்டே போகுது, எது வரைக்கும்? கேங்லியான் வரைக்கும். அண்ட் இந்த ப்ரீ கேங்லியானிக் நியூரான் இஸ் மைலினேட்டட், மைலின் ஷீத்னால் கவர் பண்ணப்பட்டிருக்கு ஆக்சான். தட் எக்ஸிஸ்ட் தி சிஎன்எஸ் ஆஸ் பார்ட் ஆஃப் தி கிரேனியல் ஆர் ஸ்பைனல் நர்வ். அது கிரேனியல் நர்வாக இருக்கலாம், ஸ்பைனல் நர்வாக இருக்கலாம். அண்ட் என்சினேன் ஆட்டோனாமிக் கேங்லியான். அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன ஆகிறது இல்லைன்னு சொன்னால், பிரெயினில் இருந்தோ ஸ்பைனல் கார்டில் இருந்தோ செல் பாடிஸ் அதுக்குள்ளே இருக்குது. அங்கேருந்து மைலினேட்டட் ஆக்ஷன் வெளியே வந்து நேரடியாக எஃபெக்டார் ஆர்கனுக்குள்ளே போய் சேர்றதுக்கு முன்னாடி தேர் இஸ் அ அனதர் கேங்லியான் தட் இஸ் கால்ட் ஆட்டோனாமிக் கேங்லியான். ஒரு கேங்லியானுக்குள்ளே போய் சேர்ந்துருது. ஓகே, திஸ் கால்ட் ஆட்டோனாமிக் கேங்லியான். இட் இஸ் தி, இது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு ஆட்டோனாமிக் கேங்லியான்? ஆக்சான் ஆஃப் தி ப்ரீ கேங்லியானிக் நியூரான். ஸோ ப்ரீ கேங்லியானிக் நியூரானுடைய செல் பாடிஸ் எங்கே இருக்குது? பிரெயின் ஆர் ஸ்பைனல் கார்ட். ஆக்சான்ஸ் வருது. ஸோ தட் ஆக்சான் ப்ளஸ் செல் பாடிஸ் ஆஃப் தி போஸ்ட் கேங்லியானிக் நியூரான், எஃபெக்டார் ஆர்கனுக்கு போய் சேரக்கூடிய அந்த நெர்வுடைய செல் பாடிஸ்
ரெண்டு சேர்ந்தது தான் ஆட்டோனாமிக் கேங்லியான். தட் இஸ் ஆக்சான் ஆஃப் தி ப்ரீ கேங்லியானிக் நியூரான் அண்ட் செல் பாடிஸ் ஆஃப் தி போஸ்ட் கேங்லியானிக் நியூரான். ரெண்டு சேர்ந்தா ஆட்டோனாமிக் கேங்லியான். இந்த ஆட்டோனாமிக் கேங்லியானிலிருந்து அகைன் ஆக்சான் எக்ஸ்டென்ஸ். ஸோ போஸ்ட் கேங்லியானிக் நியூரான் கன்வேஸ் நெர்வ் இம்பல்சஸ் ஃப்ரம் ஆட்டோனாமிக் கேங்லியா. ஆட்டோனாமிக் கேங்லியாவிலிருந்து ஆக்சான் வந்து எது வரைக்கும் போகிறது, எஃபெக்டார் ஆர்கன் வரைக்கும் போகுது. ஓகே, இந்த ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தை ரெண்டு டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம், இன்னொரு இதுக்கு பேர் பாரா சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம். அது என்ன அர்த்தம் சொன்னால், சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம் ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னா இது இன்ஹிபிட் பண்ணும். பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேட் பண்ணுதுன்னா இது இன்ஹிபிட் பண்ணும். ஸோ வைஸ் வெர்சா இது என்ன செய்யுது, ஒன் இஸ் ஃபார் ஸ்டிமுலேஷன், அனதர் இஸ் ஃபார் இன்ஹிபிஷன். அது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இதை இந்த ரெண்டு சிஸ்டமும் என்ன பிரிச்சிருக்கு. அதுக்கு ஏற்றபடி திஸ் இஸ் கால்ட் பேராசிம்பத்தட்டிக் அண்டு சிம்பத்தட்டிக் நியூரல் சிஸ்டம்னு ரெண்டு டிவிஷனாக பிரிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம தனி டிஸ்கஷனுக்கு போகலாம். இந்த ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்துடலாம். இப்போ ஒரு நர்வ் பிரெயின்லேருந்து இங்கே வந்தால் ஸ்பைனல் கார்டு வழியாக அப்படி போனாலும் சரி, பிரெயின்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கிரேனியல் நர்வாக வந்தாலும் சரி, ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தில் உள்ள பியூட்டி என்னென்னா, இந்த ப்ரீ கேங்லியானிக் நியூரான், திஸ் இஸ் தி ஆட்டோனாமிக் கேங்லியான். இந்த ஆட்டோனாமிக் கேங்லியான் இங்கே எஃபெக்டார் ஆர்கனுக்கு பக்கத்தில் இருக்குது. திஸ் இஸ் தி எஃபெக்டார் ஆர்கன், இது பக்கத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெர்வ் இஸ் கால்ட் ப்ரீ கேங்லியானிக் நியூரான். ப்ரீ கேங்லியானிக் நியூரான் கேங்லியானுக்கு முன்னாடி உள்ளது. இது ஸ்பைனல் கார்டிலிருந்து வரலாம் அல்லது பிரெயின்லேருந்து வரலாம். இந்த நியூரானுடைய நெர்வுடைய செல் பாடிஸ் ஆர் இன் எய்தர் இன் தி ஸ்பைனல் கார்ட் ஆர் இன் தி பிரெயின். ஸோ திஸ் இஸ் ஆக்சான். ஸோ போஸ்ட் கேங்லியானிக் நியூரான் இங்கே இருக்குது. இந்த கேங்லியானுக்கு அடுத்து வரக்கூடிய நெர்வ் அது பேர் போஸ்ட் கேங்லியானிக் நியூரான். ஸோ இன் பிட்வீன் இந்த ரெண்டு இதுக்கு பக்கத்தில் நடுவில் இருக்கிறது தான் ஆட்டோனாமிக் கேங்லியான் சொல்கிறோம். திஸ் ஆட்டோனாமிக் கேங்லியான் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரீ கேங்லியானிக் நியூரானுடைய ஆக்சான்ஸ் ப்ளஸ் போஸ்ட் கேங்லியானிக் நியூரானுடைய செல் பாடிஸ் சேர்ந்தது தான் ஆட்டோனாமிக் ரீஜன். தென் இட் கனெக்ட்ஸ் டு தி எஃபெக்டார் ஆர்கன். திஸ் தி ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி nerves of the autonomic nervous system. So there are two neuron chains to the effector organ. இது ஒரு ப்ரீ கேங்லியானிக் நியூரான் ஒரு செயின், போஸ்ட் கேங்லியானிக் நியூரான் ஒரு செயின், இன் பிட்வீன் ஒன் கேங்லியான் இஸ் தேர். ஸோ ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர், தென் போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர். ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர், இந்த ப்ரீ கேங்லியானிக் ஃபைபர் அதனுடைய செல் பாடிஸ் ஆர் வித் இன் சிஎன்எஸ், தட் இஸ் இன் தி ஸ்பைனல் கார்ட் ஆர் இன் தி பிரெயின். அண்ட் தீஸ் ஆர் ஆல் மைலினேட்டட். இதெல்லாம் மைலினேஷன் பண்ணப்பட்டிருக்கு. போஸ்ட் கேங்லியானிக் ஃபைபர்ஸ், செல் பாடிஸ் இன் தி பெரிஃபெரல் கேங்லியான். இதான் செல் பாடிஸ் இதில் இருக்குது. இதிலிருந்து ஆக்சான்ஸ் வெளியே வருது. இதுவும் ப்ரீ கேங்லியானிக் நியூரானுடைய ஆக்சான் இங்கே வந்து டெர்மினேட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் அன்மைலினேட்டட். திஸ் இஸ் தி ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய நர்வ் சப்ளையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வில் மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். அப்புறம் நம்ம சிம்பத்தட்டிக் பேராசிம்பத்தட்டிக் தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ.